திருவள்ளூர் அருகே மறைந்த முன்னாள் அமைச்சர் சுந்தரத்தின் உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். கலைஞர் அமைச்சரவையில் பால்வளத்துறை மற்றும் ஆதி திராவிட நலத்துறை என 2 முறை அமைச்சராக பதவி வகித்தவர் சுந்தரம். கடந்த சில ஆண்டுகளாக வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக இவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீட்டிலேயே ஓய்விலும் இருந்து வந்தார். இந்நிலையில் சுந்தரம் பொன்னேரி அருகே உள்ள தனது வீட்டில் காலமானார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். அப்போது முதலமைச்சர் சுந்தரத்தின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். கழக தலைவர் சார்பிலே, கழக தலைவர் சார்பிலே, கழக தலைவர் சார்பிலே, கழக தலைவர் சார்பிலே. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்த அதிமுகவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் நாளை போராட்டம் நடத்த அனுமதி கோரிய மனுவை காவல்துறை பரிசீலிக்க உத்தரவிடக் கோரி அம்மாவட்ட அதிமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. விழுப்புரத்தை அடுத்த மருதூர் கிராமத்தில் மயான பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தும், சாலை வசதிகளை மேம்படுத்த கோரியும், போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த கோரியும் இந்த போராட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறை விதிக்கும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு போராட்டம் நடத்த வேண்டும் என்று கூறி போராட்டத்திற்கு அனுமதி அளித்து உத்தரவு பிறப்பித்தது. டெண்டர் முறைகேட்டில் ஈடுபட்டதாக அறப்போர் இயக்கம் அளித்த புகாரின் பேரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சியில் மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொள்ள டெண்டர் ஒதுக்கீடு செய்ததில் அப்போது உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி 26 கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக அறப்போர் இயக்கம் சார்பில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் SP வேலுமணி மற்றும் சென்னை மாநகராட்சியைச் சேர்ந்த 10 பொறியாளர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை ஊழல் வழக்கு பதிவு செய்துள்ளது. கரூரில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரின் சகோதரர் MR சேகருக்கு 2 நாட்கள் போலீஸ் காவல் வழங்கி கரூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூரில் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புடைய நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்ததாக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் அவரின் தம்பி சேகரை CBCID போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து பிரகாஷ் அளித்த புகாரின் பேரில் MR சேகர் மீது கொலை மிரட்டல் வழக்கு பதிவு செய்து வாங்கல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதனைத் தொடர்ந்து MR சேகரை 10 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளிக்குமாறு போலீசார் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்நிலையில் சேகரை 2 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க கரூர் நீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருவள்ளூர் அருகே சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற முயன்ற ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் அரிவாளால் வெட்டப்பட்ட பரபரப்பு சம்பவம் நிகழ்ந்தேறியுள்ளது. திருவள்ளூரை அடுத்த சிறுவானூர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து வருபவர் பவானி. இந்நிலையில் சிறுவானூர் ஊராட்சிக்கு செல்லும் சாலைகளை ஓரங்களை அப்பகுதியை சேர்ந்த சிலர் ஆக்கிரமிப்பு செய்ததாக புகார்கள் எழுந்தன. தொடர்ந்து ஆட்சியரின் உத்தரவின் பேரில் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரும் பாஜக நிர்வாகியுமான ரமேஷ் JCB இயந்திரம் மூலம் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்ற முயன்றார். இதனால் ஆத்திரமடைந்த வேலு என்ற நபர் கத்தியால் ரமேஷை சரமாரியாக வெட்டினார். இதில் படுகாயமடைந்த ரமேஷ் திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக சென்னைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் அருகே சாலை நடுவே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காற்றாலை இறக்கை மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. வாலாஜாபாத் ஒன்றியத்திற்குட்பட்ட ராஜகுளம் பகுதியிலிருந்து காஞ்சிபுரம் நோக்கி 50க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது ஓட்டுநரின் கவனக்குறைவால் சாலையின் நடுவே லாரியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காற்றாலையின் இறக்கை மீது பேருந்து மோதி விபத்து நேரிட்டது. இதில் 50 வயது மதிக்கத்தக்க வாசி என்பவருக்கு கால் முறிவு ஏற்பட்டது. மற்றொருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. இந்த விபத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. விபத்து குறித்து பொன்னேரிக்கரை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.